மரபணு அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தருடைய திறமைகள், ஒருத்தருடைய குணாதிசயங்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய பெருமைகள், இது எல்லாமே ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்துவது தான் மரபணு இல்லைங்களா? ஒருத்தருடைய கேரக்டர், ஒருத்தருடைய டேலண்ட், இதெல்லாமே அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மரபணு அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய மரபணுவில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமெல்லாம் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா திருக்குறள். தமிழர்கள் எல்லாருமே பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் திருக்குறள் தான் இல்லையா? எஸ் இல்லையா? ஸோ இந்த திருக்குறளில் நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம், திருக்குறள் அப்படின்னா வகுப்பறையில் பாஸ் மார்க் வாங்குவதற்கான ஒரு விஷயம் தான் திருக்குறள் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வாழ்க்கையில் பாஸ் மார்க் வாங்குவதற்கு தேவைப்படுகின்ற அனைத்து விஷயங்களையும் கொண்டது தான் திருக்குறள். நீங்கள் போன மந்தோடைய எஜுகேஷனல் ஸ்லாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி இல்லைங்களா? சாட் ஜிபிடி என்ன பண்ணுது? நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் அதற்குரிய ஒரு விளக்கத்தையும் அதற்குரிய ஒரு விஷயத்தையும் கொடுக்குது சாட் ஜிபிடி. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல, நீங்கள் போய் கேட்குறீங்க, உடனே அதை பற்றின ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன், டீட்டெயில்ஸ் கொடுக்குது. 2500 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழுக்கு ஒரு சாட் ஜிபிடி இருக்குது. அது என்ன கேட்டீங்கன்னா, நீங்கள் திருக்குறளில் போய் எந்த விஷயத்தை பற்றி வேணால் கேட்டு பாருங்க, எல்லாத்துக்கும் விரிவான விளக்கத்தோட ஒரு வாழ்வியல் சார்ந்த கருத்துக்கள் திருக்குறளில் இருக்கு. இந்த திருக்குறளில் எல்லா விஷயங்களும் இருக்கே. வணிகம் மேம்பட திருக்குறளில் கருத்துக்கள் இருக்கா அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். அதுதான் வள்ளுவத்தின் வழியே வணிகம். ஸோ எப்படி நம்ம பிஸ்னஸை டிஃபைன் பண்ணுறது? இங்கே யாராவது ஒருத்தர் சொல்லலாம், பிஸ்னஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? Transactions. சார் நீங்கள்? In performance. Customer Exchange of product. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரையறை பிஸ்னஸ்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. திருவள்ளுவர் நம்ம செம்பியன் சார் சொல்றாரு, பண்டமாற்று முறை, ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குறது, இதுதான் நம்பிக்கை. Selling our Customer service. satisfaction. Selling our service will generate revenue. Yes. பட் திருவள்ளுவர் பிஸ்னஸை எப்படி டிஃபைன் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய். இதுக்கு என்ன மீனிங்னா, நீங்க உங்க பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளை உங்களுக்காக நீங்க பயன்படுத்தி கொண்டால், இப்போ நம்ம ஸ்ரீதர் சார் இருக்காரு, அவங்க மாமியார் வீட்டுக்கு சிசிடிவி போடுறதுன்னா எப்படி போடுவாரு? எவ்வளோ கேர்ஃபுல்லா போடுவாரு, எவ்வளோ குவாலிட்டியா போடுவாரு இல்லையா? எவ்வளோ காஸ்ட் கம்மியா போடுவாரு. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் செய்ய முடிந்தால் உங்க பிசினஸை யாராலையும் வெல்லலாம். ஸோ உனக்கு நீ செஞ்சுக்கிட்டா நீ எப்படி செஞ்சுப்பியோ அதே மாதிரி உன்னுடைய கஸ்டமர் ஒவ்வொருத்தருக்கும் உன்னால் செய்ய முடிஞ்சதுன்னா உன்னுடைய வணிகம் சிறப்பான ஒரு வளர்ச்சி அடையும். வள்ளுவர் சொல்லக்கூடிய பிசினஸ் டெஃபினிஷன் இதுதான். அடுத்தது விஷன் அண்ட் கோல் செட்டிங். இப்போ எல்லா வணிகத்திலையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு வணிக மேலாண்மை வகுப்புகளுக்கு போனாலும் என்ன சொல்கிறாங்க, முதல்ல உன்னுடைய விஷன் என்ன, உன்னுடைய கோல் என்ன, கோல் செட்டிங் பண்ணிட்டீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க இல்லையா? இப்போ நம்ம பொதுவாக என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய டர்ன் ஓவரை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கோல் செட்டிங் எல்லாமே இருக்குது. நான் 1 கோடி ரூபாய் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் ஒரு 5 கோடி ரூபாய் பண்ண முடியுமா? இந்த மாதிரியான ஒரு வணிக வளர்ச்சி அப்படின்றத நம்ம எதன் மூலமாக நம்ம வரையறுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் டர்ன் ஓவர். நீங்கள் எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுறீங்க, அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. பொதுவான அப்படி தானே நம்ம கோல் செட்டிங் பண்ணுறோம். விஷன் அண்ட் கோல் செட்டிங் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர். நீங்கள் நீர்நிலைகள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? குளம், ஏரி, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இந்த மலர்கள், தாமரை, அல்லி மாதிரியான மலர்கள் பூத்துரும். இப்போ வெயில் காலத்தில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப ஒரு அடிக்கு தான் தண்ணி இருக்குது அப்படின்னா அந்த மலர் பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு மேல் மலர்ந்துடும். இப்போ அடுத்து மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நிறைய மழை பெய்யுது, உங்களுக்கு 2-3 அடிக்கு தண்ணி நினைச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மலர்
அதுவே வளரும். அந்த தண்ணி எவ்வளோ தூரம் நிற்குதோ அதை வளர்ந்து கொண்டு அந்த மலரை வந்து அந்த தண்டு என்ன பண்ணும், வளர்ந்து மேல் வந்து காங்க. ஸோ அப்போ வெள்ளத்தனையே மலர் நீட்டம், எவ்வளோ வெள்ளம் நிற்குதோ அந்த அளவுக்கு அந்த மலரானது அந்த தண்டானது என்ன பண்ணுது, வளர்ந்து நீள்கிறது. அதே மாதிரி உங்களுடைய உள்ளத்து அணைந்து உயரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் அப்படின்றார் விவேகானந்தர். அந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத 2500 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். இப்போ தான் வந்து நம்ம நியூ மாடர்ன் கான்செப்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நினச்சது நடக்கும், மனம் வந்து ஒரு மந்திர சாவி அப்படிலாம் நிறைய இப்போ புது புது விஷயங்கள் வருது இல்லையா. இது வந்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கோலில் வந்து நீங்கள் எப்படி நினைக்கணும், பெரிதினும் பெரிதுக்கு. நான் வந்து ஒரு 50 லட்சம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து 60 லட்சத்தை கோலாக வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லை. நான் வந்து எப்படி 5 கோடிக்கு நான் எப்படி என்னுடைய டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து கோல் வந்து பெரிய லெவலில் வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் அதை ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடியலன்னா கூட என்ன பண்ண முடியும், ஒரு 50% அச்சீவ் பண்ணிங்கன்னா கூட உங்களால் ஒரு பெரிய தூரத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும். அப்போது உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் நினைக்கிறது வந்து உயர்வாக நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதிக உயரங்களை அடைய முடியும். இப்போ இது ஒரு நியூ மேனேஜ்மெண்ட் கான்செப்ட். இது ஆக்சுவலாக ஆனுவல் ஆப்ரேட்டிங் பிளான். நீங்கள் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் பிளான் போட்டீங்க, அதை என்ன சொல்கிறாங்கன்னா 4 குவார்ட்டராக பிரிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 5 கோடி ரூபாய் நான் பிளான் போட்டால் அப்படியே நடந்துருமா? கண்டிப்பாக நடக்காது. அது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 4 குவார்ட்டராக பிரிங்க. ஏப்ரல், மே, ஜூன், அதுக்கப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அதுக்கப்புறம் ஓஎன்டி, ஜாஸ், இந்த மாதிரி வந்து நிறைய அந்த பிரிவுகள் சொல்லுவோம். நம்ம டார்கெட்லாம் கொடுப்பாங்களே நமக்கு, ஓஎன்டிக்கு என்ன டார்கெட்டு, ஜாஸ்க்கு என்ன டார்கெட் அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய அந்த டோட்டல் டார்கெட்டை வந்து நீங்கள் 4 குவார்ட்டராக பிரிங்க. அந்த 4 குவார்ட்டரை வந்து மறுபடியும் அகைன் 3 மந்த்தாக பிரிங்க. அந்த 3 மந்த்தை வந்து அகைன் வீக்காக பிரிங்க. இந்த வீக்குக்கு நாம் எவ்வளோ மினிமம் நம்ம வந்து பண்ண வேண்டியது, அதற்கான எக்ஸிக்யூஷன், அதற்கான பிளானிங் வந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த உயரத்தை அடைய முடியும். ஸோ அந்த உங்களுடைய மொத்த பெரிய விஷயம் இருக்கு இல்லையா, ஹவு டு ஈட் த ப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. தவளையை தின்ன முடியுமானா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தின்னுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுடைய பெரிய கோல்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா சிறிய சிறிய பகுதிகளாக பிரித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியார் திண்ணியராக பெரிய. இந்த குறளுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் நினைச்சபடி நடக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த எண்ணிய விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நடக்கும். எல்லாரும் சொல்லிடலாம், என் டர்ன் ஓவர் அடுத்த வருஷம் 5 கோடி நான் இன்னைக்கு எழுதி வச்சிடலாம். ஆனால் அது நடக்கணும்னா என்ன பண்ணணும், யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் இன் இம்ப்ளிமெண்டேஷன். அதை வந்து நீங்கள் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும். அதை பிரித்து அதற்கான உழைப்பு போடணும். வெறுமனே சொல்லிட்டா மட்டும், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் சொல்கிறார் இல்லையா, அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸிக்யூஷனில் வந்து நீங்கள் டாப்பாக இருந்தீங்கன்னா, ரொம்ப ஹார்டாக இருந்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, இந்த திண்ணியர் அப்படிங்கிறதுக்கு அதுதான் மீன். இஃப் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் எக்ஸிக்யூஷன் யூ கேன் அச்சீவ் எனிதிங். ஸோ எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெரியர் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தோம்னா கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு பிஸ்னஸ்க்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் இல்லையா. போன 2023 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து ஃபண்டு இல்லாததுனால மூடிட்டாங்க. இந்த கூகுளில் கிடைச்ச விஷயம். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், விக்ரமில் கமல் சொல்கிற மாதிரி பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு புது விஷயங்கள் இது அது எல்லாத்தையும் பண்ணுறோம். ஆனால் வந்து நமக்கு அதற்குரிய பணம் கையில் இருக்கா இல்லையா. பணம் இல்லாமலே நம்ம வந்து எல்லாமே வெறும் கையில் நம்ம முழம் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறதா இருந்தாலும் அதுக்குரிய அந்த சோர்ஸ் மணி இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் அதை பண்ண முடியும். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாக செய்வான். நீங்கள் வந்து 2 யானைகள் சண்டை போடுகிற ஒரு விஷயத்த ஒரு குன்றின் மேல் ஏறி நின்று கவனிச்சிங்கன்னா எவ்வளோ சேஃப்டியாக இருப்பீங்க. யானை சண்டை போகும்போது கிட்ட போய் நின்று பார்த்தீங்கன்னா
நம்ம மேல் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ ஒரு குன்றின் மேல் நின்று கொண்டு நீங்கள் யானை சண்டை போடுவதுன்ற ஒரு ஓமையை வந்து என்ன சொல்றாரு, உங்க கையில நீங்க பணத்தை வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு எக்ஸ்பான்ஷனோ ஒரு நியூ பிரான்ச்சோ இது எல்லாத்துக்கும் பணம் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அந்த விஷயம் செய்ய முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். ஸோ இப்போ கேஷ் ஃப்ளோ வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் நல்ல ஒரு அழகாக சொல்கிறாரு. ஸோ ஃபைனலாக வந்து இது நிறைய விஷயங்கள் சொன்னோம். ரியல் டிஎன்ஏ ஆஃப் எ பிஸ்னஸ் மேன் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கன்க்ளூஷன் அப்படின்றத பார்த்தோம்னா அதுக்கான ஒரு குரல், அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீவின்றி வந்த பொருள். அதாவது உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் அறத்தோட, அதாவது யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லாமல் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த பணமானது உங்களுக்கு அறத்தையும் கொடுக்கும், அதாவது இன்பத்தையும் கொடுக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், பணம் ஏர்ன் பண்ணுறோம், அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. நம்ம அதை சேர்த்து வச்சுட்டே இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா வயசாகும், அதுக்கப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரி ஒரு பாதி வந்து இந்தியர்கள் என்ன பண்ணுறோன்னா பணத்தை தேடி ஓடிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை சேர்த்து வச்சதுக்கப்புறம் அடுத்து அதை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறதுக்காக ஒரு பாதி ஓட வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு தீது இல்லாமல் அறத்தோடு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கிறவங்க வந்து எப்படி ஒரு அறத்தோட வணிகம் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இந்த ஓவரால் டிஎன்ஏ ஆஃப் ஏ பிஸ்னஸோடைய ஒரு கன்க்ளூஷன். கடைசியாக வந்து ஹெல்த் இஸ் வெல்த். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஹெல்த்தை பற்றி நம்ம நிறைய ஒரு அவேர்னஸ் தேவைப்படுது. ஆஸ் ஏ பிஸ்னஸ் ஓனர் வந்து நீங்கள் பல குடும்பங்களுக்கு வந்து வாழ வச்சுட்ருக்கீங்க. உங்கள் மூலயமா 5 குடும்பம் 10 குடும்பம் 100 குடும்பம்னு உங்களை டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ உங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய வணிகத்தை நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய வேலை செய்பவர்கள், உங்களை நம்பி இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ், அவங்க எல்லாருக்குமே வந்து உங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஹெல்த்தை நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு திருக்குறள் இருக்கு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி விடும். இந்த உடம்புக்கு மருந்தே தேவையில்லை. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் பசி எடுத்த பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, அதாவது மணி அடித்தா சோறு, அது எங்கே கிடைக்கும்? ஜெயிலில். நம்ம வாழ்க்கையெல்லாம் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மணி அடித்தா உடனே போய் சாப்பிட வேண்டியது. பசிக்குதா இல்லையா அதை பற்றி ஒரு பிரச்சனையுமே இல்லை. கரெக்டாக இந்த மணிக்கு நான் போய் சாப்பிடணும். ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு வந்து ஏற்கனவே சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகிட்டு உங்கள் வயிறு வந்து மறுபடியும் பசிக்குதுன்னு கேட்குதோ அப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு மருந்தே தேவையில்லை, டாக்டர்கிட்டே நீங்கள் போக வேண்டியது. ஸோ மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி. அது என்ன போற்றி? யாரை போட்டுருவோம் நம்ம? இல்லை, பொதுவாக யாரை போட்டுருவோம்? நல்லது பண்ணுறவங்க போட்டுருவோம். இல்லை, நம்ம வந்து கடவுளை போட்டுருவோம் முதல்ல, இல்லையா? கடவுளை போய் போட்டுருவோம். இல்லை, ரொம்ப ஒரு பெரிய ஆள், ரொம்ப ஒரு பெரிய செல்வந்தர், அவரை போட்டுருவோம். பசியை வந்து ஏன் போட்ட சொல்றாரு? பசிக்குரிய அந்த மரியாதை கொடுக்கணும். உங்களுக்கு பசிச்சிச்சு, எங்கேயோ போய் ஒரு 2 பரோட்டா வாங்கி போட்டாத ஆஃப் பண்ணுறது இல்லை. அதுக்குரிய மரியாதை, அதுக்கு அந்த பசிக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுத்து அதற்குரிய நல்ல உணவு வந்து நீங்கள் உட்கொள்ளணும். அதை வந்து போற்றணும். ஒரு கடவுள் முன்னாடி வந்துட்டாருன்னா எப்படி நீங்கள் அவர் பவ்யமாக நீங்கள் போட்டுருவீங்க? அந்த மாதிரி பசிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுமா, அதுக்குரிய நல்ல மரியாதை, ரெஸ்பெக்ட் கொடுத்து நீங்கள் சாப்பிடணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, ரோட் சைடோ இல்லை அந்த பரோட்டாவோ ஏதோ ஒன்று பசிச்சிச்சுப்பா அதனால் நான் என்ன பண்ணணும், ஏதோ போட்டு ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நல்ல உணவுப் பொருளை தேடி நீங்கள் உண்டீர்களானால் உங்களுக்கு வந்து டாக்டரே தேவையில்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு என்னுடைய. அது அருந்தியதுன்னா சாப்பிட்டது, ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்டது உணவை அருந்தணும். அதுவும் ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து ரொம்ப மென்று, அதாவது நம்ம சாப்பாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு இருக்கிற அவசர யுகத்தில் இங்கே போடுறோம், அது நேராக போய் இன்டெஸ்டைனில் போய் விழுது. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், அதை சாப்பாட்டை எப்படி அருந்துவது, நீங்கள் அதை நல்ல மென்று தின்னணும். இந்த வாயில் போடுறத வந்து மென்று வாயினுடைய உமிழ்நீரோடு கலந்து உள்ளே போகும்போது வந்து அது உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு
விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன்.